அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இப்போ சின்னியும் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். இந்த இடத்துல தான் அந்த ஆரா அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அந்த பொண்ணு பார்த்துட்டு கேட்குறா, எது இப்படி ஒரு இடமா? ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஆரா இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ ஏன் அந்த செலஸ்டியல்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கூட இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. இவன் என்ன சொல்கிறா, இங்கே இருக்க ஆராவை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஷர்ஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இப்போ அந்த டியர் ட்ராப் இருக்குல்ல, 2 டியர் ட்ராப்புமே ஒன்றா ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி, நீ சீக்கிரமாக வந்து காட் கிங்காக மாறிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்குன்னு ஒரு கத்தி ஒன்று செஞ்சுருக்கான். இந்த ஒரு கத்தியுமே கொடுக்குறான். இவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு ஆரா இருக்குல்ல, இந்த ஆராவை யூஸ் பண்ணி டைமை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறான். ஸோ டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும்போது வேகமாக நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடும், சீக்கிரமாக இதை வந்து ரிஃபைன் பண்ணிட முடியும். இவன் என்ன சொல்கிறா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் இதெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கிள் லானை போய் பார்க்குறாங்க. அங்கிள் லான் வந்து இவளை செக் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இவளுடைய குழந்தை வந்து க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அங்கிள் லான் என்ன சொல்கிறாரு, இது வந்து இந்த 8 ஃபேமிலிஸ் இருக்குல்ல, அதில் எப்பயாவது நடக்குமா, ரொம்ப ரேராக. இந்த துவாமு இருந்தான் பாருங்க, அவன் வந்து அவங்க அம்மா வயிற்றுல கிட்டத்தட்ட 3 வருஷம் 6 மாதம் இருந்தானா. இவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ நாள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது, அதாவது பயங்கர ஸ்ட்ராங்காக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஆரா இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட யூனிவர்ஸ் புதுசாக உருவானது இல்லையா, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும். எடுத்த உடனே கம்ப்ளீட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத முடிக்க முடியாது. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணுறான்னா, இந்த மார்டல் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த டைம் லா இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். இன்னொரு சைடில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ட்ரெஷர்ஸ் 2த்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவன் வந்து அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணி விட்டான் இல்லையா, இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் போச்சு தெரியுமா, 9000 வருஷம் போயிருக்காங்க. குழந்தையுமே இன்னும் பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் தான் டெவலப் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், கவலைப்படாத, அது வந்து பொறுமையாக வளருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். சரி, முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். எல்லாருமே கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான். அதான் எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா அவசர அவசரமாக கூப்பிட்ட, என்ன விஷயம், குழந்தை பிறக்க போதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மங்கி பாக்குது, ஆமாண்டா அவளோட வயிறு பேர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சீக்கிரம் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக கூப்பிட்டான் அப்படின்னா, குழந்தை பிறக்கிற விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இல்லை, இவன் அந்த உலகத்தை உருவாக்கினால. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எத்தனை பேசேஜ் வே வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி டிவைன் ரெல்முக்கு போகிறதுக்கு ஒரு வழி தான் இருந்தது, இந்த மாதிரி நம்ம எத்தனை வழி வேணால் இப்போ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அங்கிள் லான்கிட்ட ஹெல்ப் கேட்குறான், என்னை வந்து டிவைன் ரெல்ம் கூப்பிட்டு போங்க, நம்ம வந்து பேசேஜ் வேஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஒரு கத்தி கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போனோன்னு வச்சுக்கோ, மிகப்பெரிய பிரச்சனையே வரும். ஏன்னா மறுபடியும் அந்த ரெட் ஆகும், ஸ்கையே இடி மின்னலெல்லாம் வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால் இப்போ போக வேணாம், நான் சொல்கிறேன் அந்த டைமில் போகலாம் அப்படின்றான். ஏன் அப்போ போனால் மட்டும் வராதா அப்படின்னு கேட்டால், நம்ம போகிறதே பிரச்சனை பண்ணுறதுக்கு தானே, வந்தால் வரட்டும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்கப்பா. அங்கே போயிட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான பிளேஸாம், இந்த இடத்துக்கு வரத்துக்கு அந்த ஹெவன்லி டெய்ட்டிஸே வந்து பயப்படுவாங்களாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஏகப்பட்ட ஹிடன் டெய்ட்டிஸ் இருக்காங்க பாங்க, அதனால தான் இங்கே வரதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பேசேஜ் வே செட் பண்ணுறான். செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்மார்டல் வேர்ல்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா இவனோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் அவன். அந்த டைமில் அங்கிள் லான் பார்க்குறாரு, அவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் சர்ச் பண்ணுவாங்க, அதுக்கான ட்ரேசஸ் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஜோஷியனோட வேலை தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த காட் கிங்ஸ் கூட சண்டை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டான். இப்போ ஜோஷியனை காட்டுறாங்கப்பா, அவன் பயங்கர கொலவெறியில் இருக்காங்க அவன். ஏன்னா சின்னியும் எங்கே இருக்கான் அப்படின்னே தெரியல. இவனுக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வருது, அவன் ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. எப்படா அவனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கான். திடீர்னு பார்த்தா வானமே ரெட் கலரில் மாறுது, அந்த இடத்துல தண்டரெல்லாம் வருது. அப்போ அவங்க அப்பா வரான், இந்த மாதிரி சின்னியும் வந்து ஈஸ்டர்ன் சீக்கு வந்திருக்கான், இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கான் அப்படின்னு உடனே இவனுங்களுக்கு செம்ம காண்டு. என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் எப்போதுலேருந்துடா இந்த அளவுக்கு ஈஸியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொமையறானுங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலியில் மொத்தமாக 4 காட் கிங் இருக்காங்கப்பா. ஜோஷன் இருக்கான்ல, அவனுடைய சித்தப்பா ஒருத்தன் இருக்கான். நார்மலாக பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டானா. ஆனால் இப்போது அவனே வந்து இறங்கி வந்திருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபேமிலிக்கிட்டே ஒருத்தன் வம்பு பண்ணியிருக்கான், அவனை சும்மா விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்திருக்கான். இப்போ இந்த ஜோஷனோட அப்பா என்ன சொல்கிறான்னா, சின்னி வந்து ஈஸ்டர்ன் சீல தான் இருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவன் திரும்ப வந்திருப்பான். கிளியராக தெரியுது நம்ம ஃபேமிலி மேலே அவனுக்கு சுத்தமாக பயம் இல்லைன்னு தெரியுது. அவனை இன்னைக்கு விடக்கூடாது, வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கப்பா. மொத்தமாக 5 பேர் போகிறாங்க. இவனுங்க 5 பேர் பத்தாதுன்னு அங்கே ஆல்ரெடி எம்பரர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் கூடியிருக்காங்க பாருங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட,
நம்ம கொஞ்சம் பெரிய சீனாக தான் உருவாக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் ஹீரோ சொல்கிறான், நம்மளுடைய பவர் என்னன்னு காட்டணும்ல, இதெல்லாம் செஞ்சால் தான் காட்ட முடியும் அப்படிங்கிறான். இப்போ எல்லாருமே அப்படியே சென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த ஒரு காட் கிங்கு சும்மா இல்லாமல், ஏய் என்னப்பா இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்பா நீ வந்து லவ் பேர்ட்ஸை பிரிக்கணும்னு நினச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் வேறு சொல்கிறாப்பா. எவ்வளோ காண்டாக இருக்கும் ஆப்போனன்ட்ஸ் எல்லாருக்குமே. இப்போ ஜோஷியன் வந்து துடிக்கிறான், அவனை சும்மா விடக்கூடாது, நம்ம மான மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ கூட அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறான், உனக்கு நான் கமாண்ட் கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதை இவளை இங்கேருந்து விட்டு போயிடு அப்படிங்கிறான். டேய் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கு, விட்டு போனா என்ன, விட்டு போகிறதுக்கு அதெல்லாம் கத்திரிக்காவா. இப்போ அந்த காட் கிங் இருக்காங்களா, அவங்க மறுபடியும் ஏற்றி விட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் என்னையா இந்த தண்டர் சிட்டிக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கமான சூடு சொன்னே இல்லையா, கும்பலாக வந்து ஒருத்தங்கிட்ட சண்டை போடணும்னு பார்க்குறீங்க, புள்ளி பண்ணுறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான், நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான்ப்பா. இவன் வந்து ஜோரான்னு சொல்கிறாங்க. இவனுமே வந்து ஒரு காட் கிங் தான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு க்ளவுஸ் ஒன்று எடுக்கிறான்ப்பா, அதை தான் யூஸ் பண்ணுறான் சண்டை போகிறதுக்கு. ஆப்போனண்ட் வந்து ஒரு கத்தி ஒன்று எடுக்கிறான். ஆப்போனண்ட் என்ன கேட்குறான்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஈட்டி இருக்காமே, அதை எடு சண்டை போடு அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு இது போதும், வந்து சண்டையை போடுறா அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அவருக்கு வந்து ஸ்பேஸ் லாஸ்லாம் நிறைய பயங்கரமாக தெரியுமா, நான் வந்து எல்லா லாஸுமே மாஸ்டர் பண்ணியிருக்கேன், உன்னால் தப்பிக்கவே முடியாதுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி வைக்கிறாராமா. அவன் அசால்ட்டாக அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வெளியில் வந்துட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. மொத்தத்தில் இவனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலைங்க. ஈஸியாகவே இவனை வந்து டிஃபீட் பண்ணி தள்ளி விட்டான். இப்போது நம்ம அசுரா காட் கிங் சும்மா இல்லாமல் பயங்கரமாக கை தட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. அதாவது நீ வந்து ஒரு ஹெவன்லி டேட்டி தான், ஆனாலுமே ஒரு காட் கிங்கை தோக்கடிச்சிட்டியா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு லோ லெவல் காட் கிங் தானே, அதனால தான் ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க, இது ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல் இல்லை அப்படிங்கிறான். இது பத்தாதுக்கு அந்த ஒரு காட் கிங் இன்னொருத்தி இருக்கா பாருங்க, அவள் வேற எதையாவது சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ அவனுங்களுக்கு பயங்கரமாக எரியுது. அந்த ஜோஷனோட சித்தப்பா ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்ன சொல்கிறான், நான் போகிறேன் அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஃபேமிலியில் நீ தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், ஸோ நீ வந்து போகாத, அதுக்கு பதிலாக இவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான்ப்பா. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடாங். ஆக்சுவலாக இவனுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். வந்தவன் நம்ம ஹீரோ ஒரு அடி தாங்க அடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது, என்னடா இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறது இவனே ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்பீடு இருக்குது பாருங்க, நம்ம ஹீரோவை விட கிட்டத்தட்ட 10,000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஸோ இவ்வளோ வேகமாக இருக்க ஒரு ஆப்போனண்ட்டை எப்படி டிஃபீட் பண்ணுறது, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நம்ம ஹீரோ தான் அந்த டைம் லா அப்படிங்கிறது கற்று வச்சிருக்கான்ல, ஸோ டைம் என்ன பண்ணுறான், அக்சலரேட் பண்ணுறான். ஃபாஸ்ட் ஆக்கின உடனே அவனோட ஸ்பீடுக்கு இவனால் மேட்ச் பண்ண முடியுது. அவனுக்கு மறுபடியும் ஒன்றும் புரியல, எப்படா ஏன் ஸ்பீடுக்கு இவன் மேட்ச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ சண்டை அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் வெறித்தரமாக போகுது. நம்ம ஹீரோ கிட்ட க்ளோன் இருக்கு இல்லையா, க்ளோனுமே வெளில எடுத்துட்டான். இந்த சண்டையில் ஆப்போனன்ட் டிஃபீட் ஆகிட்டான். ஜோஷியனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு ஹெவன்லி டேட்டி, எப்படி நீ காட் கிங்கை டிஃபீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறானுங்க. நடுவில் அசுரா காட் கிங் வந்து தடுத்துடுறாருப்பா. ஸோ அசுரா காட் கிங்கு இவன் ஒரு நன்றியை சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்னை காப்பாற்றுனதுக்கு நன்றி, இன்னைக்கு ஆனால் நான் வந்து நீதி கேட்டே ஆகணும், அதாவது என் கிளானை சேர்ந்தவங்களே இவங்க கொண்டிருக்காங்க, அதுக்கான நீதியை நான் வாங்கியே தருவேன் அப்படிங்கிறான். இப்போ ஜோஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் அங்கிள் கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இறங்கி சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறான். இப்போ இந்த காட் கிங் இருக்காங்கல்ல, இவங்க மறுபடியும் சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, எப்பா என்ன உன் பையன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானா, எதுக்கு அவன் முதல்ல உள்ளுக்குள்ளே வரான், அவனுக்கு மரியாதை என்னன்னு சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷனும் பார்க்குறான், டேய் நீ எதுவும் பேசாத, பின்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறமா பொண்ணோட அப்பா கிட்ட போகிறான். போயிட்டு என்ன சொல்கிறானா, யோ நீ தான் ஏன் பொண்ணுக்கு அப்பா, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாமல் தூரமாக நின்றுருக்க, ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சொல்ல, இப்போ அந்த ஆள் வந்து மறுபடியும் இந்த பாருமா ஒழுங்கு மரியாதை திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். பேசினது மட்டும் இல்லாமல் கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுறான்ப்பா. அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு அவள் என்னோட பொண்ணு, அவளை எப்படி டிசிப்ளின் பண்ணோன்னு எனக்கு தெரியும், நீ உள்ளுக்குள்ளே வராத அப்படிங்கிறான். டேய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, யாரா இவன். நம்ம ஹீரோ பார்க்குறான், இங்கே பாரு இங்கே இருந்தால் உனக்கு சேஃப் இல்லை, நீ திரும்ப போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். இருந்தாலும் மறுபடியும் எங்கடா ஒழிச்சு வச்சா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பயங்கரமாக சிரிக்கிறான், நக்கலா சிரிச்சுட்டு என்ன சொல்கிறானா, ஏயா உனக்குலாம் சுத்தமாக அறிவே கிடையாதா, உன் பொண்ணோட ஆசை என்னன்னு கூட நீ பார்க்காம எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற. அதுக்கப்புறம் ஜோஷனை பார்த்து என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏண்டா நீ வந்து அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆகணும்னு சொல்கிற, முதல்ல நீ அவளை லவ் பண்ணுறியா, அவளை நீ ரெஸ்பெக்டாவது பண்ணுறியா, ரெண்டுமே கிடையாது. நீ காட் கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற, அவளுக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பதிலே சொல்லாமல் திரு முழிக்கிறான். அதான் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் என்னடானா பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே பார்க்கல, இன்னொருத்தன் அவன் காட் கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறான். உங்கள் ரெண்டு பேருக்கு முதல்ல பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இங்கே பார் மறுபடியும் சொல்கிறேன்,
எவனாவது என் ஒய்ஃப் கிட்ட வந்தீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மிரட்டல் விடுறான்ப்பா. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் இன்னும் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.